ஒரு வீட்டு வாசலில் இப்படியா ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும். பாருங்க, ஒரு மனிதன் பாருங்க, பல மனபாரத்தோடு கவலையோடு என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த ரோட்டு வழியா ஒருத்தன் போயிட்டு இருந்தான். என்ன பண்ணணும் புரியல. அப்படிப்பட்ட வேதனையும் பிரச்சனையும் நிறைந்த அந்த மனிதனுடைய கண்களில் அந்த வசனம் தென்பட்டது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28 எழுதுறது. போய் அந்த கதவை தட்டுன அந்த வீட்டு. மத்தேயு யாருங்க? அவர் எங்க இருக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்கிட்ட வாருன்னு சொன்னாரு. ஒரே கவலை வேதனை, என்ன பண்றது தெரியல, வாருங்கன்னு சொன்னாரு. அவர் எங்க இருக்கிறாரு? மத்தேயு பைபிள் இருக்கிறாருங்க. அது சொன்ன ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி அவருக்கு வசனத்தை சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த வசனம் அவருக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சது. அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எங்கேயோ ரோட்ல எவனோ ஆண்டவர் அறியாதவன் அந்த வசனம் அவனுக்கு வேலை செய்யுமானா, அப்படி பிள்ளையாகிய உனக்கு, அவரே தெய்வமா கொண்ட உனக்கு அதை விட அதிகமா வேலை செய்யணும் இல்லையா? ஹல்லேலூயா. பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு கேட்டால் டக்குன்னு போட்டுட்டு போறோம். ஆனா நம்ம பிள்ளைக்கு பிச்சைக்கார மாதிரியே ட்ரீட் பண்றோம். இப்போ உலகத்துல யாரோ அந்த வசனம் அவங்களுக்கும் வேலை செய்யுதுன்னா, அதையே படிச்சு அதையே தியானித்து அவரையே சொந்தமாக்கி கொண்ட உங்களுக்கு அந்த வசனம் எவ்வளவாய் வேலை செய்யும். ஹல்லேலூயா. நான் வசனங்களை வாசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர், இந்த வாரத்தில் நான் என்ன செய்து கொடுக்கணும்னு ஒரு வசனம் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்தை வந்தது. தொடர் செய்து கொடுத்துட்டு இருந்தோம். இருந்தாலும் கர்த்தர் இதை நினைவு கூட்டுகிறபடினாலே நான் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்குறேன். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிப்பேன். என் நுகம் மெதுவாயும் என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாய் இருக்கிறது என்றார். சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இது நுகம்னா என்ன, சுமைனா என்ன? எது அவருடைய நுகம், அவருடைய சுமை என்ன? ஏன் இங்க சுமையை அவர் கொண்டு வந்து பேசுறாரு? இங்கே நுகத்தை பத்தி பேசுகிறார். அதான் எனக்கு பார்க்க போகிறோம். தேவன் இயேசு பேசிட்டே இருப்பாரு. திடீர்னு ஒரு காட்சி பார்த்தாருன்னா அந்த காட்சியில இருந்து ஒரு சத்தியத்தை பேசுவார். ஹல்லேலூயா. திடீர்னு பறவைகள் பறந்து போயிதுன்னா அதை வச்சு ஒரு சத்தியத்தை பேசுவார். ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில எல்லாவற்றிலிருந்து அவர் சத்தியத்தை எடுக்கக்கூடிய ஒரு மனிதன் பாருங்க, ஒரு இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்மளாம் பார்வையை வேற, அவருடைய பார்வையை வேற தான். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது மாடுகள் அந்த வண்டியில மிகப்பெரிய சுமையை சுமந்து கொண்டு அது மிகவும் கஷ்டப்பட்டு போகிறத பார்த்த அடுத்த நிமிஷத்துல ஆண்டவர் இது போலதான் மனிதனுடைய வாழ்க்கையும் இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து அப்படி மனிதனுக்கு பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, மாட்டு வண்டியில பார்த்து, இன்னைக்கு மாட்டு வண்டி கொஞ்சம் இருக்கு. ஆனா அந்த மாட்டு வண்டியில டயர் இருக்கு, நல்ல காத்து அடிச்சு வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் இழுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா அன்னைக்கு டயர் எல்லாம் கிடையாது, கட்டையில இருக்கும் சக்கரங்க. அந்த லோடு மேலே வச்சோன்னு அந்த மாடுக்கு அந்த நுகம் கயித்துல ஒரு கட்டை மாதிரி வைப்பாங்க, அது பேர் தான் நுகம். அதை வச்சு அந்த மாடுகள் இழுத்துக்கிட்டு போகும்போது அதை இழுக்க முடியாம இழுத்துட்டு போகும். அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ள அது எவ்வளோ கஷ்டப்படுன்னு அந்த மாடு வலிக்கிற, அந்த மாடு இழுத்துட்டு போறதை பார்த்தா தெரியும். அதை பார்த்து தானே ஆண்டவர் பேசுறார். என் நுகம் லகுவாய் இருக்கும். இந்த உலகத்துல உங்களுடைய பிரச்சனைகள் இப்படிதான் இருக்குது. கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்குது. உன் வாழ்க்கையை நகர்த்த முடியல.
பாரங்களால் நிறைந்து இருக்கிறது. மனிதனுக்குள்ள அந்த உலகத்தில் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ வாசிக்கலாம் 28வது வசனத்திலிருந்து. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள். எல்லாரும், இந்த உலகத்தில் எல்லாரும், எல்லா மனிதர்களும் பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒன்று உள்ளத்தை அழித்து கொண்டு இருக்குது. நடக்குமா, நடக்காதா, கிடைக்காதா, நான் என்ன செய்வேன், போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ மனபாரம் அழித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தருவேன். இந்த மாடுகள் பாருங்க, ரெஸ்ட் கிடையாது. ரெஸ்ட் தினந்தோறும் உழைக்கணும், உழைக்கணும், உழைக்கணும். அது கொஞ்சம் வைக்கல் போடுவாங்க, தீவனம் போடுவாங்க, சாப்பிடணும். நைட்டில் அந்த தூங்குறத பாரு, அது கொஞ்சம் தான் அதுக்கு அந்த ஓய்வு. திரும்ப காலையில் திரும்பி அது சுமையை சுமந்து கொண்டு போகணும். கொஞ்சம் கால் வலிச்சா கூட சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது. வயிற்றுல கொஞ்சம் கோளாறானா சொல்ல தெரியாது. சரீரத்தில் கொஞ்சம் பலவீனம் தான் அதை போய் எஜமான் எடுத்து சொல்ல முடியும். அந்த பலவீனத்தோடு அந்த வண்டியை பாரத்தை சுமந்துக்க போகணும். அதுக்கு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை பாரு இந்த மாடுகளுக்கு. அதை வச்சு தான் ஆண்டவர் பேசுறார். இந்த மனித குலம் கூட இப்படிதான் இந்த மாடுகளை போல பாரங்களை சுமந்து கொண்டு அதுக்கு இளைப்பாறுதலே இல்லை. இளைப்பாறுதல் தான் சொல்லுவாங்க. இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து விட்டார் அப்படின்னா இந்த உலகத்தை குறித்து சம்பந்தமே இல்லை அவங்களுக்கு. இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்தனா அவர் மரிச்சிட்டாரு. மரிச்சுட்டு தேவ பிரசன்னத்துல போயிட்டு என்ன பண்றாரு, தேவ சந்நிதியில போய் இளைப்பாறுகிறார். அவர் பிறகு மரித்த பிறகு இந்த உலகத்தில் இருக்க பாடுகளோ பிரச்சனை பாவம் எதுக்கும் அவர் சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதனாமாய் இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். அந்த இளைப்பாறுதல் நான் இந்த பூமியில உனக்கு தருவேன்றார். ஹலோ, இருக்கீங்களா? செத்த பேர் ஒரு இளைப்பாறுதலை பாருங்க. அந்த இளைப்பாறுதல எந்த பத்தியும் ஒரு கவலை இல்லாம ஒரு நிம்மதியான இளைப்பாறுதல் வாழ்க்கை தருவேன். ஆனா உங்க மேல அநேக காரியங்கள் சுமத்தப்பட்டு இருக்கிறது. எப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்க மனுஷன் மறந்தானோ, எப்போ மற்ற சத்தத்துக்கெல்லாம் செவி கொடுத்தானோ, அதெல்லாம் வந்து மேல பாரமாய் வந்து அப்படியே தங்கி விடுச்சுப்பாங்க. அதான் சொல்ல என் நுகத்தை. இப்ப 29 வசந்த வாசனை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாய் இருக்கும். இந்த மத்திய புத்தகத்துல 11வது அதிகாரம் 30வது வசனத்துல இன்னும் 3 விதமான தமிழ் பைபிளை நான் வாசித்தேன். அதுல இன்னும் தெளிவா போட்டு, நான் உங்களை ஏற்றுக்கொள்ள சொல்லும் வேலை எளிதானது, நான் உங்களை சுமக்க சொல்லும் பலு லேசானது என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. இதுல என்ன ரொம்ப தொட்ட விஷயம் என்னன்னா, அந்த 29 வசனம் சொல்றாரு. வாசிங்க அதை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகம் உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, என் வசனத்தை கொஞ்சம் கவனிங்கன்ற மாதிரி இருக்குது. அதுதான் அவருடைய நுகம். அவர் என்ன அவர் சொல்றாருல்ல, இதை பண்ணு இது பண்ணாதன்னு, அதுதான் அவருடைய வார்த்தை தான் அவருடைய நுகம். என் நுகம் லகுவா இருக்கிறது. ரொம்ப அது உங்களை பாரப்படுத்தாது. கர்த்தருடைய வசனம் உங்களை கவலை பண்ண வைக்காது, உங்களை அழ வைக்காது, உங்களை வந்து கதற பண்ணாது, உங்களை பயமுறுத்தாது. என் நுகம் லகுவாயும் என்னுடைய சுமை லேசாக இருக்கும். ஆண்டோட வழியில வந்துட்டுன்னா, ஆண்டோட சத்தத்தை கேட்டு நடக்க ஆரம்பிச்சா எப்படின்னா உங்க வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தா போகும், நல்லா லேசா போகும். வாழ்க்கை இழுத்துட்டு ஈஸியா பண்ணுவேன். அந்த வண்டியை இழுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வண்டியை வாழ்க்கை ஓட்டுறதுக்கு ஈஸி. எனக்கு அநேக வாழ்க்கையை ஓட்ட முடியல, வண்டி நகர்ல, நான் ரொம்ப பாரம் இழுக்க முடியல. ஒரு நாள் போறது எனக்கு கஷ்டமா இருக்குங்க, ஒரு நாள் நகர்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு விதமான பாரங்கள் நிறைந்து இருக்கிறது. நீங்க சுமந்து இருக்கிற அந்த சுமைகள், ஏற்று இருக்கிற நுகம் இயேசுவினுடையது அல்ல, சாத்தான் உங்க மேல் வைத்து இருக்கிற அந்த நுகம். அந்த நுகத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்க. அவன் கொண்டு வந்த கவலை, பாவ பாரம், பிரச்சனைகள்,
இது எப்படி நிறைவேற்ற போகிறேன், இது எப்படி நான் செய்து முடிக்க போறேன், அது என்கிட்ட இல்லையே, இது நடக்குமா நடக்காதன பல விதமான பாரம் நம்மை அழித்து ஒவ்வொரு நாளும் நம்மை கஷ்டப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. போதும் ஆண்டவர் என்று சொல்லும்படியா நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்குதா? அவன் சொல்வாரு, என் நுகத்தை ஏத்துக்கொள்ளுங்கப்பா. யார் சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட்டே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அதுதான் பிரச்சனை உனக்கு. எல்லாருடைய ஆலோசனை கேட்கிறீங்களே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். மனசு இப்படி அப்படி அலைப்பாய்ந்து கொண்டு இருக்குது. அதுவா இதுவா அங்க வா இங்க வா, இளைப்பாறுதல் இல்ல. நீ இளைப்பாறுதல் இருந்து முடிவெடுங்க, அழகா முடிவு எடுத்துறீங்க. ஹல்லேலூயா. தெய்வ பிரசன்னத்துல இருந்து நீ பார்க்கும்போது அதுக்கு வழி கரெக்டா தெரியும். ஏன் உங்களுக்கு வழி தெரியல? ஏதோ ஒண்ணு உங்களை அழுத்திட்டு இருக்கு. எதே உங்களை நீங்க எதையோ சுமந்து கொண்டு இருக்கீங்க. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்ல என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்றதை ஏற்றுக்குங்க. அற்புதமான வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாடு பத்தி கொஞ்சம் வசனத்தை எடுத்து பார்த்தேன். அதான் நீ வாசிக்க போறோம். எடுத்து வாசிக்கலாம். பிரசங்கி புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. அப்போ மாடுகள் என்பது ஒரு மனிதனுடைய ஆஸ்தியை காட்டுகிறது. யோபிற்கு 500 ஏர் மாடுகள் இருந்துதான். மாடு எவ்வளவு இருக்குது வச்சுதான் அவங்க எவ்வளவு நிலம் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. எனக்கு எத்தனை ஏக்கரா இருந்த நிலம் அன்னைக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு சொல்றது மாடுகள் ஆடுகளுடைய கணக்கு தான். இத்தனை மாடுகள் இருக்குதுதான், இத்தனை ஏக்கரா அவங்க நிலம் இருக்கும். இவ்வளவு நிலம் இருந்தாதான் இவ்வளவு மாடு வச்சு விவசாயம் பண்ண முடியும். 500 ஏர் மாடுகள் யாருக்கு இருந்தது? யோபுக்கு இருந்தது. அப்ப 500 மாடுகள் தான் அவனுக்கு இவ்வளவு நிலம் இருக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம நிலத்தை இருந்தால் எனக்கு எத்தனை ஏக்கர் இருக்குன்னா இன்னைக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு நிலம் கிடைக்கல. அன்னைக்கு நிறைய ஃப்ரீயா இருக்கும். அவங்கவுங்க எங்க வேணா வீட்டை கட்டிக்கலாம். மனித குலம் கம்மியா இருந்த நாட்களில நிறைய இடங்கள் இருக்கும். ஆனா அது இடம், அதனால இடம் ஒரு பெரிய விஷயம் அன்னைக்கு கிடையாது. ஒரு பெரிய விஷயம் யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் எத்தனை ஏறு மாடுகள் இருந்தது. அது மனிதனுடைய ஆஸ்தி. மனிதனுக்கு பெருமையை ஆஸ்தியை கொடுக்கும்படியே இந்த மாடுகள் உழைக்கிறது. மாடுகள் அதுக்கு என்ன கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சிட்டு அது கொஞ்சம் தீவனமும் அது கொஞ்சம் புள்ளையும் போட்ட சாப்பிட்டுட்டு தூங்கிடும். ஏர் மாடுகளை விதையை அறுத்துருவாங்க. அதுக்கு எந்தவித சின்ன சந்தோஷம் கிடையாது. அதுக்கு குடும்பம் கிடையாது. பிள்ளைகளோடு விளையாட முடியாது. உழைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். தினமும் இதுதான். அதுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? இப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கிறது. எந்த உறவையும் அனுபவிக்க முடியல. சொந்தங்களை உறவுகளை உண்மை சரியான உறவு உணர முடியல. இந்த மாடுகளை போல வேலைக்கு போறதும் வருதும், வேலைக்கு போறதும் வருதும், இதுதான் வாழ்க்கை. இப்படி போனாதான் குடும்பம் ஓடுன்றது. இந்த மாடுகளை போல உழைப்பே வாழ்க்கை என்று குடும்ப பாரங்களை சுமந்து கொண்டு உழைப்பு உழைப்பு போறது தூங்குறது போறது தூங்குறது, இதுதான் அந்த மாடுகள். வெறிய சம்பாதித்து கொடுக்கிறது எஜமானுக்கு. வேற ஒன்றும் சந்தோஷம் இல்லை. அது மகிழ்ச்சின்றது அதுக்கு என்னன்னு தெரியாது. குடும்பம்ன்றது கிடையாது, உணர்வு கிடையாது. இதுக்காகவே அது என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. ஆஸ்தியை சம்பாதிச்சு கொடுக்கணும், இந்த வேலை தான். இதெல்லாம் கணக்கிட்டு தான் அவர் பேசுறாரு. இன்னும் சொல்ல போற சில விஷயங்களை ஏசாயா புத்தகம் 1:3 வாசிக்கலாம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்கிறார். மாடு தன் எஜமானை அறிந்திருக்கிறது. எஜமானுக்கு என்ன பண்ணணும், எப்படி உழைக்கணும், அது உயிர் போற வரைக்கும் அந்த எஜமானுக்கு உண்மையுள்ள ஊழியனாய் வேலை செய்யுது. ஹலோ, அதுக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை. எஜமான் சொல்ற எல்லா வேலையும் அது சுமக்குது. பாருங்க, ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, அவருக்கு வயசாயிடுச்சு, இவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சோம், இனிமேல் நம்ம எதுக்கு ஊழியம் செய்யணும், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்,
ஊழியத்தை இருந்து விலகிடலாம், இவ்வளோ நாள் செஞ்சோம் பரவாயில்ல, இனிமேல் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தாரு பாருங்க. போகும்போது ஒரு மாட்டு வண்டியில் ஒரு மாடு, அந்த மாடு வந்து அந்த வண்டியை இழுக்க முடியாத பலு அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாடால் அந்த பிரிட்ஜ் மேலே ஏற முடியல. மாடு அப்படியே என்ன பண்ணுச்சு, சோர்ந்து விழுந்துடுச்சு, அதால் எழுந்து கூட முடியல. அந்த எஜமான் என்ன பண்ணுகிறான், அதுக்கு வாழை முறுக்குறான், சூடு வைக்கிறான், அப்படி எழுப்பி விட்டா அது அந்த மேடை கடக்கணுமே, அவன் ட்ரை பண்ணுறான். என்ன பண்ணாலும் அந்த மாடால் எழுந்துக்க முடியாம அப்படியே விழுந்து படிச்சு அப்படியே விழுந்து பரிதாபமாக அப்படியே பார்த்து கொண்டு இருக்குது. ஆனா அவன் அது எழுந்துக்க முயற்சி பண்ணுது. அவன் அது வாழை முறுக்குன்னா எழுந்துக்கிறது ட்ரை பண்ணுது. அதனுடைய பலன் பத்தல. ஏன்னா அவ்வளோ லோடு அதிகமா இருக்கு. அந்த மேடுல அதால ஏற முடியல. ஆனாலும் எஜமானுக்காக அது ட்ரை பண்ணுது. அவன் ஏதோ பண்றான், அது எழுந்திருக்க ட்ரை பண்ணுது. அதுக்கு அதால முடியாம அப்படியே திரும்ப திரும்ப விழுந்து அப்படியே விழுந்துட்டு பரிதாபமா அப்படியே கண்கள் திறந்து அப்படியே பார்த்து பாவமா இருக்கு அது பார்க்கும்போது. அந்த வழியா ஒரு தேவ மனிதன் போறாரு. போதும், நம்ம ஊழியத்தை முடிச்சுக்கலாம், இவ்வளவு நாள் செஞ்சோம்ல, இனிமேல் ஓய்வு எடுக்கலாம்னு நினைச்சு அப்படி போயிட்டே இருக்கிறாராம். அந்த மாடினுடைய கண்ணு இவரை பார்க்குற மாதிரி இருக்குதான். இவரும் அதையே பார்க்குறாராம். இந்த மாடு நம்மளே பார்க்குது, பரிதாபமா இருக்குது. மாடு எவ்வளோ கஷ்டப்படுது, இதால ஏற முடியல. அந்த மாடுல கண்ணுல இருந்து மாடு பேசுதான். நான் என் எஜமானுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், என் உயிர் போற வரைக்கும் அவருக்கு உண்மையாய் உழைக்கிறேன். என்னால் முடியாகட்டி கூட அதை முடியும், அது செய்யணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்தாரு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, அவ்வளோதான். எனக்கு என்ன சந்தோஷம் இல்லை. நான் அவருக்கு என்னுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய உயர்வுக்காய், ஆஸ்திக்காய், மேன்மைக்காய் உழைக்கிறேன். என் உயிர் உள்ள வரையில் இந்த எஜமானை அறிந்து நான் உழைக்கிறேன். ஆனால் உனக்கு உன் தேவன் எந்த நிலையில் இருந்த எந்த நிலைக்கு உன்னை உயர்த்திருக்கிறார், எல்லா சந்தோஷத்தை அனுபவிக்க எல்லாத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு வேலை செய்ய ஓய்வு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எத்தனையோ மக்கள் இந்த இயேசுவை அறியாம இருக்காங்க. நீ சொல்லாம போனா அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களே. உன்னை சந்தோஷப்படுத்தினா இன்னும் சந்தோஷப்படுத்த வேண்டிய எத்தனை பேர் இருக்கிறாங்களே, அவங்கள நீங்க சந்திக்கும்படிதான் நான் ஒன்று வச்சிருக்கிறேன். அப்படி பேசுறாரு ஆண்டவர். அந்த உரையால் நடந்துகிட்டே இருக்கு. அந்த கண்ணுக்கும் இவருக்கும் அவரு உள்ளம் உடைக்கப்பட்டுதான் சொன்னாரா, ஆண்டவரே என் உயிருள்ள வரையில உனக்கு ஊழியத்தை செய்வேன். எத்தனை பேருக்கு எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்துல உண்மை குறித்து நான் பேசுவேன் ஆண்டவரே. ஒரு ஆத்துமாய் நரகத்தில் தப்பிவித்தா கூட இந்த பரலோகம் சந்தோஷப்படுது. உமக்கு நான் கடைசி வரல என் உயிர், என் பலன் இருக்கிற வரைக்கும், என் ஜீவன் இருக்கிற வரைக்கும், என் சுவாசம் இருக்கும் வரையில உனக்கு நான் உண்மையாய் ஊழியம் செய்வேன்னு சொன்னாரா. ஹல்லேலூயா. இந்த மாடு தன்னுடைய எஜமானுக்கு அந்த கடைசி வரையிலும் அதுக்கான எதுவுமே இல்லாம உழைக்கிறது இல்லை. அது போலதான் அந்த மாட்டு வண்டியில சுமந்து போகிற அந்த மாடு கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனிதனோடு பார்க்கிற அந்த மனிதனோடு ஒப்பிட்டு பார்க்கிற அந்த மனிதனும் இப்படிதான் இருக்கிறான். ஓடுறான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறோம், யாருக்கோ ஒருத்தருக்கு உழைத்து கொண்டே இருக்கிறான். அவன் உண்மையான அவனுடைய சந்தோஷம், இளைப்பாறுதல் எல்லாம் அடையிறதே இல்லை. அவர் சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. வேற நுகத்தை சுமந்து நீங்க தவித்து கொண்டு இருக்கிறீங்களே, நான் சொல்றதை கேளுங்க. என் நுகம் லகுவாயிருக்கும், ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்னை பார்த்து கெஞ்சுற மாதிரி இருந்தது. வசனத்தை படிங்க, நான் சொல்றதை கேட்டுக்குங்கப்பா. கேட்காதனால தான் நீங்க பாரத்தை சுமந்துட்டு வாழ்க்கையை கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை வாசிக்கல. உபாகம் புத்தகத்துல 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. அதாவது நியாய பிரமாணத்துல தேவன் இந்த மாட்டுக்காக ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். போரடிக்கிற மாட்டை. விவசாயில போரடிக்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த எப்படின்னா வைக்கோல்ல இருந்து நெற்கதிரை பிரிக்கிறது. அப்ப என்ன பண்ணாங்களா, அதாவது நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்பாக இந்த கட்டளை வருவதற்கு முன்பாக மாட்டு வாயை கட்டிடுவாங்க. மாட்டை கட்டிடுவாங்க. ஏன்னா மாடு சாப்பிட்டுன்னே இருக்கும். சாப்பிட்டுன்னே இருந்தா இங்க நெல் எல்லாம் இதுவெல்லாம் குறைஞ்சிரும்.
அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வாயை கட்டிட்டு தான் போர் அடிப்பாங்க. ஆண்டவர் மாடுகளுக்காய் கரிசனை உள்ள தேவன். ஹல்லேலூயா. உண்மையில் அவர் கரிசனையா இருக்க மாட்டாரா? அதுக்கு ஒரு பிரமாணத்தை எழுதுகிறார். போர் அடிக்கிற வாயை மாட்டை நீ வாயை கட்டாத, அது சாப்பிட்டுட்டே போர் அடிக்கட்டும். ஹல்லேலூயா. அதுக்கு அது ஒண்ணுதான் சந்தோஷம். அதுக்கு வேற எதுவும் சந்தோஷம் இல்லை. அதுக்கு வெறும் சாப்பாடு தான். அதுல போய் வாயை நீ அடிச்சிடாத, சந்தோஷமா சாப்பிட்டுட்டு வேலை செய்யட்டும். போர் அடிக்கிற இந்த மாட்டுடைய வாழ்க்கை இவ்வளவுதாங்க. அந்த மாட்டைக்காக கவலைப்படுகிற தேவன் மனுஷனுக்காக அவர் கவலைப்படுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். அந்த எஜமான் என்ன பண்றான்? சவுக்கு வச்சிருக்கான். மாடு கொஞ்சம் வேகமா போலன்னா 2 போடுறான். பார்த்துருக்கீங்களா? எல்லா மாட்டு வண்டி ஊர்ல ஒரு சவுக்கு வச்சிருப்பான். சவுக்குல அடிப்பான். நான் சாந்தமா மனத்தாழ்மையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை அடிச்சு கட்டு தர மாட்டேன், அன்பாய் அணைத்து கட்டு தருவேன். ஹல்லேலூயா. என்னிடத்தில் கற்றுக்கொள். கற்றுக்கொள்ளும்படியா தேவ சந்நிதிக்கு வருகிறோம். என்ன கற்றுக்கொள்ள போறீங்க? வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிறது எப்படி? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எப்படி? நான் எப்படி ஆண்டவரை செழிப்பாய் வாழ்வது? நான் எப்படி ஆண்டவரை இதை செய்வது என்பதை தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து சொல்ல, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் லகுவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் சுமை மிகவும் லேசா இருக்கிறது. அந்த மாட்டு வண்டி இழுத்து போறதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்தோடனே ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு போதனை கொடுக்கிறார். இந்த மாடுகளை போல நீங்க வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கீங்க, இழுக்க முடியல, உங்களை பாரம் அழித்துட்டு இருக்கு. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி? நான் சாந்தமான தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு செய்தி. ஹல்லேலூயா. நான் சொல்றதை கேளுங்க, உங்க வாழ்க்கை லேசாயிடும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் லகுவாய் ஈஸியாய் அதுக்கு ஒரு வழியை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15, 16 வாசி. 14, 15, 16. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திர நடுவாக வெட்டாந்திலே நடந்து போவார்கள். இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, 10 வாதைகளை கொடுத்து தலைச்சென்னை அடித்து எகிப்திலிருந்து பெரிய விடுதலை பெற்று கடந்து வராங்க இஸ்ரவேல் ஜனங்க. எல்லாம் கடந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க வந்த இடம் பெரிய செங்கடலுக்கு நேராக நிற்கிறது. அங்கே வர சொல்றார் ஆண்டவர். அங்கே வந்து நிற்கிறாங்க. பின்னாடி அந்த பார்வோன் என்ன செய்யறேன்னா, உங்களை விட்டுட்டோமே, இனி நமக்கு யார் வேலை செய்வான், போய் அவங்களை கூட்டிட்டு வருவோன்னு சொல்லி அவன் படையை திரட்டி கொண்டு பின்னாடி வேகமா வந்துட்டு இருக்கிறான். முன்னாடி போட்டால் செங்கடல், பின்னாடி வந்து பார்வோனுடைய சேனை. இந்த ஜனங்களா முறுமுறுக்கிறாங்க. நான் மோசே எங்களை சாகடிக்க கொண்டு வந்தேன், முன்னாடி செங்கடல் இருக்கு, பின்னாடி பார்வோனுடைய சேனை இருக்கு, இங்க வந்து எங்களை இந்த வனாந்தரத்துல இங்க வந்து சாவடிக்க கொண்டு வந்து சொல்லி ஒரு பக்கம் முறுமுறுப்பு, ஒரு பக்கம் செங்கடல், இன்னொரு பக்கம் பார்வோனுடைய சேனை. மரணத்தின் பக்கத்துல மோசே நின்று கொண்டு இருக்கிறான். மோசே கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? என்கிட்ட நம்ம கேட்கிறேன், உன் கையில் இருக்கிற வசனத்தை வாசிங்க 16. உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி உன் கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். ஒரு அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவர் நோக்கி பார்க்க ஆண்டவர் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறாரு. உன் கையில் இருக்கிற கோலை அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுப்பா. ஹல்லேலூயா. இவ்வளவுதான்பா, பிரச்சனை எல்லாம் தீந்துடும். ஹலோ, இருக்கீங்களா?
இந்த கடல் தண்ணியெல்லாம் பக்கெட்ல மொண்டு மொண்டு ஊத்தி வழி உண்டாக்கலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன்னு வச்சுக்கீங்களேன். ஹலோ, கொஞ்சம் தண்ணியெல்லாம் மொண்டு மொண்டு இப்படி ஊத்துட்டா கடல்ல தண்ணி குறைஞ்சிரும், நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு நான் இவங்க காலமெல்லாம் மொண்டு மொண்டு ஊத்தினாலும் கடல் தண்ணி வற்றாது இல்லையா? இப்படி கூட ஐடியா வரலாம். இப்படிதான் நம்ம கதையும் இருக்கு. மொண்டு மொண்டு ஊத்தி நிற்கிறோம், அது திரும்பி வந்துன்னு இருக்குது. ஒரு பிரச்சனை போன இன்னொரு பிரச்சனை, இப்படியே வந்து பிரச்சனை மேல இன்னும் நமக்கு வழி தெரியல. ஆண்டவர் ஒரே கோலை நீ நீட்டும் பொழுது, ஆண்டவர் சொல்லுங்க, ஒரு கோலை நீட்டும் போது அந்த செங்கடல் இரண்டாய் பிளக்கிறது. இருக்கீங்களா? நீங்க பாக்குற அவ்வளோ பெரிய பிரச்சனை அவர் சொல்ற சின்ன மெத்தடல ஐடியால அந்த செங்கடல் இரண்டா பிளந்துடுங்க. என் நுகம் லகுவாயும். அல்லேலூயா. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு காட்சியை பார்த்தேன் நான். ஒரு வண்டியில மாட்டு வண்டியை லோடெல்லாம் ஏற்றி வச்சிருக்கேன். மாட்டு வண்டி அங்க நிக்குது. 2 மாடு அழகா வருது. நீங்களும் பார்த்துருக்கலாம். நீங்க அந்த காட்சியை வாட்ஸ்அப்ல டிக்டாக்ல பார்த்துருக்கலாம். அது வந்து 2 மாடு அழகா வருது. குனிஞ்சி அந்த நுகத்தை அப்படியே கைத்து விட்டு தூக்கிட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டே இருக்குது. அந்த மாடு தன் எஜமான புரிஞ்சுக்கிட்டு இதுதான் என்னுடைய வேலைன்னு சொல்லி அதை நுகத்தை தானே ஏத்துக்கிட்டு, ஏன்னா நுகத்தை மனிதன் தான் அதை வச்சு கட்டி விடுவான். ஆனா இது வந்து தானாவே அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வண்டியை தானே எங்க போகணும் போகுது. அந்த அந்த மாடு எவ்வளவோ தெளிவடைஞ்சிருக்கு பாருங்க. அட சொல்ல, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்களா ஏத்துங்க. வந்து இதை விட்டா அவங்க வேற வழி கிடையாது. இதை விட்டா உங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் கிடையாது. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை. எந்த கொம்பனால அந்த செங்கடலை பிளக்க முடியாது. ஒரு சின்ன கோள் அந்த செங்கடலை இரண்டாய் பிளக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தின்படி நீ நடந்தா பிரச்சனைகள் எல்லாம் லகுவாய் விலகி போயிட்டு இருக்கீங்க. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்றதை ஏத்துக்குங்க. வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் மிக லகுவா மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 23, 24, 25. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்தில் மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களையும் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றும் உனக்கு வரப்பண்ணேன். போதும் போதும். நமக்கு தேவை மாராவின் தண்ணீர். மாராவின் பாருங்க, இந்த செங்கடலை தாண்டி எங்க போகணும்னு ஒரு இடத்துக்கு போறாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ஜனங்கள் போறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும்? ஒரு இடத்துல தண்ணி இருக்கு, ஆனா அந்த தண்ணி ரொம்ப கசப்பா இருக்கு, ரொம்ப குடிக்கிற மாதிரி இல்ல, அந்த இடத்துல வாழற மாதிரி இல்ல, அது தாகத்தை தீர்க்கக்கூடியதா இல்ல, அது எங்களுக்கு பிரியமானதா இல்ல, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, அதை வச்சு உயிர் வாழ முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில போய் அங்க நிற்கிறாங்க. திரும்ப முறுமுறுக்கிறாங்க. மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். இன்னும் ஆண்டவரை என்ன செய்யறது? ஒரு மரத்தை காட்டுறாரு. இதை வெட்டி அந்த தண்ணீர்ல போடணும். அந்த தண்ணீர்ல போட்டோம்னா தண்ணி மதுரமாய் மாறிடுச்சு. அல்லேலூயா. கசப்பா இருந்த இதுவரை இல்ல, இவ்வளவு நாளா எவ்வளவு வருஷங்களா அது கசப்பா இருந்தது. ஒரு சின்ன மரத்துண்டை வெட்டி அதுல போடு என்ற ஒரு ஆலோசனை தேவன் கொடுத்த பிறகு அந்த துண்டு அந்த கட்டை என்ன பண்றது, அந்த தண்ணீர் முழுவதும் மதுரமாய் மாற்றிடுச்சு. அல்லேலூயா. மிக இனிமையாக ரொம்ப அருமையான தண்ணீராய் மாறிடுச்சான். ஆண்டவருடைய ஆலோசனை, என் நுகம் லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நான் உங்களை ஏற்றுக்கொள்ள சொல்லும் வேலை எளிதானது, நான் உங்களை சுமக்க சொல்லும் பலு லேசானது. அல்லேலூயா. ரொம்ப ஈஸியான வேலையை தான் நம்மள செய்ய சொல்றாங்க. ரொம்ப கஷ்டப்படாத காரியங்கள்லாம் செய்ய சொல்றாங்க. நம்ம அவரை புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுங்க, கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் இன்பமா மாறிடும்.
இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? கர்த்தருடைய காரியங்கள் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்ததெல்லாம் நமக்கு ஈஸியா இருக்கு. நம்ம மத்ததெல்லாம் பாரத்தை சுமக்கிறது அதை விரும்பி ஏத்துன்னு சுமந்துன்னு போயின்னு இருக்கிறோம். ஆண்டவர் விடுதலை பெற்றுக்கொள்ள அழைக்கிறார். ஆனா அதை பெற்றுக்கொள்றது நமக்கு கஷ்டமா இருக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கிறார். இந்த வழியில போனா செழிப்பா மாறுதுன்னு சொல்லாரு. நம்ம அதற்கு செவி கொடுக்கறதுல யாரோ எதையோ சொன்னாங்கன்னு அதை செய்து கொண்டு இருக்கிறோம். அவர் சொல்றார், என் நுகம் லகுவா இருக்கிறது, என் வழியில வந்துட்டுன்னா உனக்கு இளைப்பாறுதல், உங்களுக்கு சமாதானம், கஷ்டமா தெரியாத வாழ்க்கை இன்பமாயிருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ரசித்து ருசித்து சமாதானத்தோட ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை இனிமையா நீ அனுபவிக்கலாம். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்துல வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்ன இருக்குன்றது முக்கியம் இல்ல, எப்படி இருக்கிறது முக்கியம். அல்லேலூயா. நம்ம அந்த உலக வாழ்க்கை எப்படி தெரியுமா? இதெல்லாம் இருந்தா தான் நல்ல வாழ்க்கை. வீட்டுல கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் இருக்கணும். அப்புறம் மெயினா இப்போ ஏசி வாங்கிடணும். கண்டிப்பா ஏசி வாங்கிடணும். பாரு, அவங்க வீட்டில் ஏசி போட்டாங்க. வெயில் இப்போ எப்படி இருக்கு? என்னதான் நீ குடும்பம் நடத்துற? நீ என்ன இப்படியே எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுத்துவ? நீ ஏசி வாங்கி போடு. ஏசியா வாஷிங் மிஷின்லாம் வாஷிங் மிஷின் அங்கே பாரு, எவ்வளோ நாள் கையில் துவைக்கிறது? வாஷிங் மிஷின் வாங்கி அவர்களை போல அவங்க கிட்ட இருக்குதால் நம்ம கிட்ட இருந்தா அப்பதான் நம்ம நல்லா ஆசீர்வாதமா இருக்கும். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லா கூட உங்க சந்தோஷத்தை ஒருத்தரும் கெடுக்க முடியாது. அல்லேலூயா. வாஷிங் மிஷின்ல ஏசில சந்தோஷம் இல்ல, தேவ வார்த்தையில சந்தோஷம் இருக்குது. அல்லேலூயா. அவங்க போறாங்க எங்க? வனாந்தரத்துல போறாங்க. ஆண்டவர் பகலிலே மேக ஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. ஏசியில் கூட வராது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கூலிங் அவங்களுக்கு உண்டாகிறது. ஆண்டவர்களை பாதுகாக்கிறார் பாருங்க. நைட்ல அவங்களுக்கு சூடு வேணும், பகலில குளிர்ச்சி வேணும், ரெண்டுத்துக்கும் வேலை வைக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அப்படி நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய வழியில போகும்போது நம்ம கசகசன்னு இருக்குது, நம்ம என்னாண்டவரை ஒரே புழுக்கு மாதிரினா கூட அந்த சத்தத்தை விட தேவன் அறிவார். அல்லேலூயா. உன்னுடைய பெருமூச்சை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன் பெருமூச்சை ஒருவேளை உன் புருஷன் கவனிக்காம இருக்கலாம், உன் மனைவி கவனிக்காம இருக்கலாம், உங்க பிள்ளைங்க கவனிக்காம இருக்கலாம். என் தேவன் அவருடைய வழியில நீ வரும்போது, அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அது லகுவா இருக்கிறது. நீ கஷ்டப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது என்று அவர் நுகத்தை மிக லகுவாய் வைக்கிறார். இயேசு அவர் ஒரு தச்சன். அவர் அவங்க அப்பா யோசேப்பு ஒரு தச்சன். அவர் 30 வயது வரையில தகப்பனாருக்கு கூட தச்சு வேலை செய்தான். அவர் செஞ்ச நிறைய காரியங்கள ஒண்ணுன்னா, மாடுகளுக்கு கயித்துல வைக்கிற நுகம், கயித்துல வைக்கிற ஒரு நுகத்தை செய்வார். அது எப்படி செய்வார்னா, மிகவும் மாடுகளுக்கு வலிக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப லேசான அந்த பலகைகள், அந்த மரம் இருக்கு, சில மரம் ரொம்ப லேசா இருக்கும், தெரிய வெயிட்ட தெரியுது. அந்த மாதிரி மிகவும் லகுவாய் லேசா இருக்கிற மரங்களை கொண்டு வந்தா அவர் இந்த நுகத்தை செய்வாராம் இயேசு. அப்போ அவரு நுகத்தை செய்யும் போது மாடு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்பயே ஒரு மாடுகளுக்காக ஒரு 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 பாரம் இல்லாத ஒரு நுகத்தை அப்பயே செய்திருக்கிறாரு. இப்ப சொல்றாரு, மாடுக கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான், நீ எப்படிப்பா கஷ்டப்பட நினைப்பேன்? மூளையில உட்காந்து அழுதுட்டே இருக்குன்னு நினைப்பேனா? நீ பட்டினியா இருக்குன்னு நினைப்பேனா? உன்னை வாளாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, பூமியில் உள்ள சகல சாதிகளும் நான் உன்னை மேன்மைப்படுத்தும்படியாய் உன்னை தெரிந்து கொண்டேன். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை என்னை அப்படியே நொறுக்க ஆரம்பிச்சது. அவர் என்னை பார்த்து கெஞ்சுற மாதிரி இருக்கு. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா, நான் சிறந்த ஆலோசனை கொடுக்கிறேன், நான் சிறப்பான ஆலோசனை கொடுக்கிறேன். யாரோ சொன்னதை கேட்டு நடக்கிறீங்க, அது உங்களை பாரத்துக்கு நேராக நடத்துகிறது. வாழ்க்கை சரியான பாதையில் நடத்தல, பாரம் சுமந்து நடக்கிறீங்க, நீங்க சந்தோஷமா இல்ல, நீங்க சமாதானமா இல்ல. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமா மனம் தாழ்மையா இருக்கிறேன். சவுக்கு வச்சு உன்னை அடிச்சு நடத்துறோம், நல்ல கட்டி அணைத்து
என் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய ஆசைகள் என்னன்னு எனக்கு தெரியும், நீ நினைக்கிறதை காட்டில் 1000 மடங்கு நான் உனக்காக நினைத்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ இன்றைக்கு இருக்கிறதை காட்டில நீ 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட முடியா நான் திட்டத்தை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீயோ யாரோ எதையோ சொன்னதை குறிச்சுக்கிட்டு அது பின்னாடி ஓடிட்டு இருக்கிற, அதனால பாரம் தான் அதிகமாகுது. ஆண்டவர் சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லா நுகத்தையும் ஏத்துக்கிறீங்களே, யார் சொல்றதையும் கேட்டுக்கிறீங்களே, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னாகும் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனை ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். இதே இஸ்ரவேல் ஜனங்க கடந்து போகும்போது ஒரு இடத்துல சுத்தமா தண்ணியே இல்லை, அங்க அது கசப்பா இருந்தது, இங்க தண்ணியே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, மோசே இந்த கோலை எடுத்துக்கிட்ட நீ ஆரோனை போய் அந்த மலையை பார்த்து பேசுங்கப்பா. ஹலோ, இவ்வளவுதானா? இந்த 40 லட்சங்கள் தண்ணி வருவதற்கு சொல்யூஷன் என்ன? போய் 2 வார்த்தை பேசுனுங்க, அவ்வளவுதாங்க சொல்யூஷன். ஹலோ, கிணறு வெட்டலாமா? எத்தனை கிணறு வெட்டுறது? 40 லட்சம் ஜனங்களுக்கு எவ்வளவு நாள் வெட்டுறது? எவ்வளவு கஷ்டம் அது. அத தண்ணி வருமா அது வேற தெரியாது. ஆண்டவருடைய சொல்யூஷன் பாருங்க, ஆண்டவருடைய ஆலோசனை பாருங்க. நீ போய் அந்த மலையை பார்த்து பேசு, அந்த மலையில இருந்து தண்ணீர் வரும். ஹலோ, இருக்கீங்களா? எவ்வளவு லகுவாக்கி கொடுக்கிறார். உன் வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கான தீர்வை மிகவும் லகுவாக்கி கொடுக்கிறார். வாயை திறந்து சில வார்த்தைகள் பேசினால் அதுக்கு தீர்வு உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஹலோ, இருக்கீங்களா? என் நுகம் லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நான் சாந்தமான தாழ்மையா இருக்கிறேன். நம்முடைய வேலை தெரியுமா? தினமும் அவர் பாதத்துல கொஞ்சம் கத்துக்கிற வேலை தாங்க. அவர் பாதத்துல அமர்ந்து அவர் சமூகத்துல உட்கார்ந்து ஒரு வார்த்தையை படிக்க படிக்க கேட்க கேட்க அதில் இருக்கிற ஞானம் நம்மள ஆட்கொள்ளும், அதில் இருக்கிற விசுவாசம் நம்மை ஆட்கொள்ளும், அதில் இருக்கிற ரகசியங்கள் நமக்கு ஆட்கொள்ளும். இதெல்லாம் நமக்குள்ள வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கல, நம்மளே அதுக்கு பதில கண்டுபிடிச்சிருவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஞானத்தினால விடுதலை கண்டுபிடிச்சிருவோம், நம்முடைய ஞானத்தினால வழியை கண்டுபிடி. நமக்கே தோணும் இது சிறந்த வழி போல இருக்கு. ஆமா, சிறந்த வழி, நீ கண்டுபிடிச்சிருவ. ஏன்னா அவருடைய வார்த்தையை ஏற்று 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 படித்து படித்து அவருடைய ஞானத்தினால் நிறைந்து இருக்கிற நீ ஒரு சில காலகட்டத்துல தேவனை போல செயல்பட ஆரம்பிச்சிருவேன். ஹல்லேலூயா. உனக்கு எல்லாம் புரிய வந்துடும். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டுடைய வார்த்தையை ஏத்துக்குங்க. பாருங்க, அவரு சில நேரத்துல அவரு கெஞ்சிற மாதிரி பேசும்போது, ஆண்டவரே எதோ கேட்டுக்கணும், எதோ உக்காந்துன்னு என்னென்னோ பண்ணிட்டு இருக்கிறோம், எவ்வளவு எதற்கு நேரத்தை கொடுக்குறேன்னு நம்ம சமூகத்துல உக்காந்து நீங்க என்ன பேசுறீங்கப்பா, என்ன சொல்ல வரீங்கன்னு நான் செவி கொடுக்கலையே. அவர் கேட்கிற, ஏக்கமா கேட்கிற, வருத்தப்பட்டு எப்படி சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், அப்படி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். வேற மாதிரி சொல்லியிருப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த உலகம் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தா, இது ஒரு கிறிஸ்தவனுக்கு விடுக்கப்பட்டது மட்டும் இல்லை. இந்த வார்த்தை உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் விடுக்கப்பட்ட ஒரு வசனம். இந்த பாரத்தை சுமந்து பாரத்துல வெளியே வர முடியாம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தவிச்சிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவன் மாத்திரம் இல்ல, கிறிஸ்தவன் ஆண்டவர் அறிஞ்சு இந்த வசனத்தை ஏத்துக்கல, அவன் ஆண்டவரை தெரியாத, இந்த வசனம் தெரியாத அந்த பிரச்சனை மாட்டின்னு இருக்கிறான். அநேகருக்கு இந்த ஆண்டோட வசனம்
கொடுக்கப்பட்டு இந்த வசனத்தை புரிஞ்சுக்காம ஏற்றுக்கொள்ளாம விளங்கிக் கொள்ளாம கர்த்தருடைய வசனத்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டி என்றும் அதுதான் நம்முடைய சொத்து என்றும் அதுதான் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்றும் அறியாதபடினாலே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடினாலே மனித ஆலோசனை கேட்கிறோம். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கத்துக்கிறது. அவர் பண்ணா நம்ம இப்படி பண்ணிடலாம். பாதத்தில் அமர்ந்து அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய நடத்துதலுக்குள்ள வந்துருங்க, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். அல்லேலூயா. அது இந்த உலகம் கொடுக்கிற இளைப்பாறுதல் அல்ல, தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதல். நான் யோசித்தேன், ஆண்டவரே நீ சொல்றதெல்லாம் லகுவா இருக்குன்னு கரெக்டா தான் ஒரு பக்கம் இப்படி பாக்குறேன்ப்பா, உண்மைதான், லகுவான காரியங்கள் தான் இருக்குது. சொன்னோன்னு அற்புதம் நடக்குது, எல்லாம் மாறுது, சூழ்நிலை எல்லாம் மாறிடுதப்பா. நான் இன்னொரு பக்கத்து இதுல பாக்குறேனே, இது எப்படி ஆண்டவரே? நீ போய் ஆபிரகாம் இடத்துல போய் உன் மகனை எனக்கு பலி கொடுன்றீங்க, அதுவரை ஏக சுதனும் உன்னுடைய மகனும். எடுத்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 22 அதிகாரம் நினைக்கிறேன், ஆதியாகமம் புத்தகத்துல. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும், இங்க பாருங்க, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும், ஒண்ணுதான், புத்திரன் ஏகசுதனும், ஏகசுதன், உன் நேசகுமாரனுமாகிய. பாருங்க, அல்ல ஒரு மகன் தான். அதை எப்படி எல்லாம் சொல்ற பாருங்க, ஏகசுதன், புத்திரன், நேசகுமாரனாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நான் நினைச்சேன், ஆண்டவரே நீங்க சொல்றதான் லகுவா இருக்கு, நீங்களே இது லகுவா இல்லையே, இது லகுவான காரியமா தெரியல. எப்படி இந்த கடைசி நாட்களில் அவன் வந்து விரும்பி ஆசைப்பட்டு பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளையோடு விளையாடி கொண்டு இருக்கிறான். அதுதான் என்னுடைய எதிர்காலம், இந்த பிள்ளை தான், இதுதான் என்னுடைய சந்ததி என்ன பார்த்து கொண்டு இருக்கிறான். இதை போய் திடீரென்று என்ன பண்றீங்க? இது வேற உன் ஏக சுதனும் நேசுகுமாரனும் புத்திரனும் இப்படியெல்லாம் வேற சொல்லி இவனை போய் பலி கொடுன்றீங்களே, இது லகுவானதா? இது கடினமானது தானே. கடினமான ஒண்ணு செய்ய சொல்றீங்களே, அதெல்லாம் லகுவானதா இருந்தது, இது இவ்வளவு கடினமா இருக்கு. ஆண்டவர் அப்போ பேதுரு காட்டினாரு. பேதுரு பயந்து என்ன பண்ணா, இவர் யாருன்னு தெரியாதுன்னு சத்தியம் பண்ணிட்டான். ஏன்னா என்னையும் பிடிச்சிட்டு போய் என்னையும் சிலுவையில் அறிஞ்சிருவாங்களோ, என்னையும் தண்டிச்சிருவாங்களோ சொல்லு. இவன் அவனோடு இருந்தவன் அல்லவா? இல்ல நான் யார், அவர் கூட இருந்த இல்ல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற சத்தியம் பண்ணிட்டான். உயிருக்கு பயந்து இயேசுவை மறுதலித்த பேதுருவை ஆண்டவர் போய் மீண்டும் சந்தித்து அவனோடு பேசி அவனுடைய அன்பை தெரிவித்து, பயந்து போன, நடுங்கி போன, ஓடி போன இந்த பேதுருவை மீண்டும் சந்தித்து அவனை தைரியசாலியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. என் பின்னவா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவான. கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சவனை போய், மீனே கிடைக்காம தோத்து போனவனை போய் மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்கணும் கூப்பிட்டாரு. வந்தான், ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. மனுஷரை பிடிக்கிறவன மாறினார். அதாவது ஆண்டவர் முதல் நம்ம இடத்துல சொல்ற காரியங்களா ரொம்ப ஈஸியா இலகுவாய் சொல்லி நம்மளை அவர் கட்டு கொடுத்து நம்மளை எப்படி ஸ்திரமுள்ளவர்களாய் மாற்றார். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸியா நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை எப்படி மாத்துறோம்னா, எதையும் தாங்கும் இதயம் உள்ளவர்களாய் மாற்றி என்ன பண்றேன்னா, இப்ப பேதுரு சொல்றான், சிலுவையில அறிய போறேன்னு சொல்லலாம். என்னை சிலுவையில் அறிஞ்சா தலைகீழா சிலுவையில் அறிங்க. உயிருக்கு பயந்து ஓடினவனுடைய உள்ளம் இன்றைக்கு திடமனதாய் மாறுகிறது. மரணத்தை பார்த்து பயப்படுகிற இந்த பேதுரு இன்னைக்கு கர்த்தருடைய வழியில வந்து அவருடைய வழியில் நடக்க அவருடைய அன்பை புரிந்து கொள்ள, எல்லாம் விளங்கிக் கொள்ள, எதை குறித்து அவனுக்கு பயம் இல்லாதவனாய் தன் உயிரை கொடுப்பதற்கு தைரியசாலியாய், அவனை கடினமான காரியங்களை செய்யக்கூடியவனாய், உயிரிய தியாகம் பண்ணக்கூடியவனாய் கர்த்தரை மாற்றினார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். நான் உனக்கு ஒரு பிள்ளை தருவேன், ஆனா நீ அவனை அப்புறம் பலி கொடுத்துடணும், நீ எல்லாத்தையும் வீட்டெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னு முதலே சொல்லியிருந்த. நான் எப்படி இருந்தேன் உடையா,
நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அப்புறம் நீ ஒரு குழந்தை தருவியான், அதுக்கப்புறம் திரும்ப நம்ம பலி கொடுக்குறோம். இதுனா என்னையா நீ எல்லாம் கடவுளா, என்ன ஆளை உடுப்பாண்டு போயிருப்பான். ஆண்டவர் அன்பாய் அழைத்தார். அந்த வார்த்தையை நம்பி வந்தான். அவனோடு அந்த ஆபிரகாமோடு நடந்து 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 ஆண்டவரை கூட அவனு ஒவ்வொரு காரியத்துல கூட இருந்து அவனை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி விசுவாசத்தை தட்டி எழுப்பி அந்த அற்புதத்தை செய்து இப்போது விசுவாசத்திலே வல்லவனாய் இந்த ஆபிரகாம் இருக்கிறான். இப்ப சொல்றாரு ஹல்லேலூயா, நீ எதையும் செய்வதற்கு ஆண்டவருக்காய் திடமனதாய் ஆகிவிட்டாயா என்று சோதிப்பதற்காய் உன் மகனை பலியிடுவாயாக என்றார். ஹல்லேலூயா. சின்ன சுமையை சுமக்க முடியாத உன்னை லகுவான காரியங்களை செய்ய வைத்து உன்னை வளர்த்து ஆளாக்கி தைரியப்படுத்தி கனம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாய் கர்த்தர் உன்னை கனமுள்ளவைகளாய் மாத்துகிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாய் பலவீனமான உன்னை தெரிந்து கொண்டு ஹல்லேலூயா அந்த பலசாலையை காட்டிலும் எதையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமாப்பா, என் சுமை லகுதான். ஆனா லகுவான காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள வளர்த்து ஆளாக்கி தைரியத்தை கொடுத்து விசுவாசத்தை கொடுத்து திடத்தை கொடுத்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து இப்ப என்னை போல இயேசு மரணத்தை எப்படி சந்திக்க போனார், ஒப்பு கொடுத்துட்டு போனார், தைரியமாய் போனார் சிலுவைக்கு. அவருக்கு தெரியும் சிலுவைக்கு பின்னாடி என்ன நடக்க போறது. பேதுருக்கும் தெரியும் இந்த சிலுவையில மரித்த பிறகு எனக்கு என்ன நடக்க போன தெரிஞ்சுக்கிட்டு தைரியமா போனார். ஹல்லேலூயா. நாம் பரிகரிக்கும் சத்துரு மரணமே, அதை சந்திக்க யாரும் தயாரா இல்லை இந்த உலகத்துல. மரணத்தை தைரியமா சந்திக்க யாருன்னா இந்த ஆண்டவர் அறிந்தவர்கள் தான். ஹல்லேலூயா. அந்த மரணத்தை சந்திப்பதற்கு தயாரா ரெடியா இருக்கிறான் பேதுரு. ஹலோ, உங்களை அழகாக அன்பாய் வழி நடத்தி புரிய வச்சு தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தி ஞானி ஆக்கி திடமுள்ளதாக்கி உன்னை எப்படி மாத்துறன்னா எதையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. யாருமே செய்ய முடியாத நீ செய்யக்கூடியவனை உன்னை மாற்றுகிறார். அந்த அளவுக்கு மனம் திடம் விசுவாசம் உனக்கு பெருகிடுது. சொல்றாரு, இப்ப சொல்றார் ஆண்டவர், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை சொல்ல சொல்ல செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில ஒரு நாள் மிகப்பெரிய அறிவாளியா இருப்பீங்க, மிகப்பெரிய திறமைசாலியா இருப்பீங்க. ஆண்டவருக்கா எதையும் செய்ய எதையும் இழைக்கக்கூடிய மனதிடம் உள்ளவர்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா?